ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக தேர்தல்களம் சூடு பிடிச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி வேட்பாளர்கள் ப்ளஸ் அனைத்து கட்சி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவங்க மழை வந்தாலும் பரவாயில்ல, வெயில் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எதையும் பொருட்படுத்தாமல் அவங்க கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிச்சுட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 2026. ஸோ இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு புள்ளிவிவரத்தை எடுத்திருக்காங்க. மக்கள் எடுத்த கருத்து கணிப்பு கேட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்தவரை எந்த கட்சி தலைவர் உங்களை ரொம்ப ஈர்த்திருக்காரு, எந்த கட்சியோட கொள்கைகள் ப்ளஸ் அவங்க வெளியிட்டிருக்க தேர்தல் அறிக்கை, அவங்க எந்த தலைவர்கள் நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெஜாரிட்டியான பீப்புள் பார்த்தீங்கன்னா சீமானை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வச்ச 4 பேர் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான். ஸோ இந்த 4 பேரில் யார் உங்கள் மனம் கவர்ந்த பேச்சாளர், யார் உங்கள் மனம் கவர்ந்த இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்கன்னு சொல்லும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீமானு தாங்க சப்போர்ட் வந்திருக்கு. அதர் கட்சியில் இருக்காங்க இல்லையா, ஸோ அதர் பார்ட்டிஸ் இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, ஸோ அவங்களுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீமானை தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் நல்லா பேசுகிறாரு, நிறைய கொள்கைகளை வகுக்கிறாரு, தமிழுக்காக பேசுகிறாரு, பிடிச்சிருக்கு. பட் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்கும்போது இல்லை, ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா நாங்கள் எப்போவுமே டிஎம்கே தான் போடுவோன்றாங்க ஒரு சிலர் நான் ஏடிஎம்கே தான் போடுவாங்க. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், ஸோ என் ஓட்டு அவருக்கு தான் போடுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தரோட ஒரு தலைவர் பேசுறது பிடிச்சிருக்கு, அவர் வைக்கிற கொள்கைகள் பிடிச்சிருக்கு, அவருக்கு சொல்கிற கருத்துக்கள் பிடிச்சிருக்குன்னா பட் ஓட்டும் அவரு தான் போடணும். பட் இங்கே என்னென்னா மாற்று கருத்து நிறைய பேர் வைக்கிறாங்க. பட் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவர் வைக்கிற அந்த தமிழ் தேசியம்ன்றது கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெற்றி பெறுன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா தமிழ் மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த மொழிக்கேற்ற கட்சிக்கு அவங்கவுங்க மொழியை காப்பாற்றுக்காக நிறைய போராடிட்டுருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் தமிழ்னு சொல்கிறதுக்கு, தமிழ் தேசியத்தை பேசுகிறதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது. அது நாம் தமிழர் கட்சி தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் மக்கள் இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு சில சலசலப்பு இருக்குது. ஸோ அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் எங்கேயோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் எல்லா கட்சியுமே பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.